வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு கர்நாடக பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை, தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு. இதை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்று அறிவித்து விட்டார்கள். தற்பொழுது கேரளாவில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. படிப்படியாக கர்நாடகாவிற்கும் தீவிரமடைந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பொழியும். இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம். தயவு செய்து மழை பொய்த்து விடுமோ என்கின்ற சந்தேக பார்வை வேண்டாம். ஆனால் மழை சேர்த்து தான் பெய்யும். நான் ஏற்கனவே நேற்றுக்கு சொல்லியிருக்கேன். ஜூன் மாதம் ஒரு 15 நாள் இருக்கும். அப்புறம் 15 நாள் கொஞ்சம் காய விடும். மீண்டும் ஜூலையில் 15 நாள் இருக்கும். அப்புறம் 15 நாள் வீக்காக இருக்கும். சில மாதங்கள் இப்போ 20 நாள் இருக்கும், 10 நாள் வீக்காக இருக்கும். சில மாதங்கள், அதாவது ஜூனை விட ஜூலை கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது. ஜூலை விட ஆகஸ்ட் கூடுதல் மழை நாட்கள். புரியுதுங்களா? ஜூனை விட ஜூலை கூடுதல் மழை நாட்கள், ஜூலை விட ஆகஸ்ட் கூடுதல் மழை நாட்கள், ஆகஸ்ட் விட செப்டம்பர் நல்ல மழை, பரவலான மழை பொழிவு. அக்டோபரும் மேலும் கூடுதல். செப்டம்பர் அக்டோபரும் நல்ல ஒரு 20-25 நாளைக்கு மழை நாட்கள் இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் ஒரு கண்டிப்பாக ஒரு 20 நாளைக்காவது கண்டிப்பாக இருக்கும் மழை நாட்கள் இருக்குது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அதாவது அக்டோபர் செப்டம்பரும் ஒரு 20 நாட்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், உறுதியாக சொல்லலாம் மழை நாட்கள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பருவமழை அதிகம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பருவமழை கடந்த ஆண்டு நாம் உங்களை அச்சப்படுத்தி விரும்பல. கண்டிப்பாக பருவமழை சிறுநிகழ்வும் அதிகம் மழை தரும்னு சொல்லியிருக்கோம். ரைட். தென்மேற்கு பருவமழை சார் டேம் நிரம்புமா, நான் விதைக்கலாமா, மழை பொழியுமா, விதைக்கலாமா இப்படின்னு நிறைய கேட்குறீங்க. மழை பெய்யும், ஆனால் உங்களுக்கு தெளிச்சுட்டு மறுபடியும் அது உயிர் கொடுக்குற நேரத்தில் மழை இல்லாமல் வேற ஒதுக்கி பெய்யும்போது வேற ஊரில் பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஷிஃப்ட் ஒரு 3 நாள் நல்ல ஒரு ஒதுக்கி பெஞ்சிட்டே இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கும்பொழுது அது உங்களுக்கு ஒதுக்கிட்டுனா கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்கும். எல்லா ஆண்டுகளுமே இந்த எல்னினோ ஆண்டுன்னு இல்லை, எல்னினோ உருவாகலை. எல்லாரும் சொல்கிறேன். எல்னினோ உருவாகி இருக்குன்னா சூப்பர் எல்னினோ, அந்த எல்னினோ உருவாகலை. எல்னினோவோ அங்கே இருந்தாலும் இந்திய பெருங்கடல் மிக சாதகமாக இருக்குது. அதான் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? சாதகமாக இருக்குது. ரைட். மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை நம்ம அப்போவே 4ஆம் தேதி 3ஆம் தேதி தொடங்கும்னு சொன்னோம். தொடங்கியிருக்கு. இனிமேல் தான் படிப்படியாக தீவிரமாகும். ஏதாவது ஒரு வலுவான சிஸ்டம் கேரளாவில் இருந்தால் தான் கொட்டி தீர்க்கும், உடனடியே கொட்டும். நம்ம எப்போதும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். பல்வேறு தகவல் வரதுனால நீங்கள் மனசை போட்டு வருத்திக்கிறீங்க. எப்பொழுது நம்ம அணை நிரம்பும்? ஆகஸ்ட் தான் நிரம்பும். கடந்த ஆண்டு தான் சொன்னேன் ஜூலையில் நிரம்பும்னு. இந்த ஆண்டும் சில அணைகள் ஜூலையிலே நிரம்பிடும், ஜூலை இறுதியில். எல்லா மாதமும் பிற்பகுதியில் தான் மழை தெரியுது. ஜூன் பிற்பகுதி தான் அதிக மழை தெரியுது. ஜூலைலையும் பிற்பகுதி தான் அதிக மழை தெரியுது. ஆகஸ்ட்லையும் பிற்பகுதி தான் அதிக மழை தெரியுது. ஆக ஒரு ஷிஃப்ட் இங்கே வரும், அடுத்த ஒரு ஷிஃப்ட் பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம், அடுத்த ஒரு ஷிஃப்ட் இங்கே, அடுத்த ஒரு ஷிஃப்ட் பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம். என்ன? ஆகவே இப்படி மழைப்பொழிவு சிஸ்டம்லாம் இருக்கும். ஏன்னா அங்கேயும் அதே வெப்பம் இருக்கிறதுனால 2 பக்கமும் மாறி மாறி சிஸ்டங்கள் உருவாகும். காற்றோட திசை மாறும். அப்படியே பசிபிக் பெருங்கடலை நோக்கி காற்று பயணித்தாலும் இப்போ ஜப்பான் நோக்கி சிஸ்டம் போகுது, அடுத்தது சீனா நோக்கி போகும், அடுத்தது தைவான் சீனா நோக்கி போகும், அடுத்தது பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் நோக்கி வரும். அப்புறம் நேரடியாக பிலிப்பைன்ஸ்லேருந்து நேரடியாக தென்சீன கடல் நுழைந்து தாய்லாந்து வளைகுடா நுழைந்து மலேசியா வரும். அப்புறம் தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக சிங்கப்பூர் வரும். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட நிகழ்வோட திசை மாறும். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரைட். இப்போ ஏன் மழை பெய்யலன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு நீராவியை நீராக மாற்றுவதற்கு சரிசமமான ஒரு குளிர்விக்கும் காற்று இல்லை, மரங்கள் மட்டுமே இருக்கு. உயரழுத்தம் எப்போதும் வளிமண்டலத்தில் இருக்கும், அது குளிர்விக்கும். உயரழுத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ தாழ்வழுத்தம், அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் நிலம் சூழ்ந்த கடலாகிய அந்த காஸ்பியன் கடல் பகுதியை ஒட்டி ஐரோப்பா கண்டத்தை ஒட்டிய பகுதியில் இருக்கு. அங்கே இருக்கு ஒரு காற்று சுழற்சி, வலும் சுழற்சி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆனால் இது ஒரு சாதாரண சுழற்சியாக தான் இருக்கு. வளிமண்டலத்தில் உயரழுத்தம் இடையில இருக்கு, ஒரு வீக்கா இருக்கு. தாழ்வழுத்தங்கள் தான் இணைப்பால நிறைய பிணைக்கப்பட்டிருக்கு. ஆகையின் காரணமா அந்த குளிர்விப்பும் அமைப்பு இல்லை. ஆனால் இந்த குளிர்விக்கும் அமைப்பு உயரழுத்தம் என்பது, அதாவது அரபு நாடுகள் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று மற்றும் அப்படியே ஈரான், ஈராக், மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள காஸ்பியன் கடல் பகுதி, ரஷ்ய பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த குளிர்விக்கும் உயரழுத்த காற்று இது எல்லாமே வரக்கூடிய ஜூன் 15க்கு மேலே நல்ல ஒரு சாதகமாக அமையும். இப்பயும் மழை பெய்யாதுன்னு சொல்லலை, பெய்யும், வலுவாக பெய்யலை அப்படிங்கிற உங்களுக்கு ஏக்கத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? படிப்படியாக மாறும். இன்றைக்கு சாரல் மழை கேரளாவில் நல்லா வலுத்து பெய்து கொண்டிருக்கு.
நேற்றைக்கு மதியம் கூட பாலக்காடு கணவாயில் முக்கோணம் மற்றும் உடுமலைப்பேட்டைக்கு வந்திருக்கும் லேசான சாரல். நீலகிரிலையும் வால்பாறையிலையும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீலகிரி மேற்கெல்லாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேரளாவோட இதை விட கூடுதல் மழை பொழிஞ்சு கன்னியாகுமரியிலையும் பொழிஞ்சிட்டு இருக்கு மலைப்பகுதிகளில். இன்றைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை இந்த 5ஆம் தேதி மாலையில் கூடுதல், நேற்றை விட கூடுதல் சாரல் வரும் பாலக்காட்டு கணவாயில். ஆனால் அது ஒரு நாள் அப்பாச்சிக்கொண்டர் பகுதி வரும், ஒரு நாள் ஆனமலை பகுதி நோக்கி போகும், இப்படி மாறி மாறி போகும். ஆக சாரல் அந்த பகுதியில் வரும். நாளை சனிக்கிழமை இன்றை விட கூடுதல் சாரல் வரும். ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாரல் கிடைக்கும். ஞாயிறும் திங்களும் வலுவான தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகளிலையும் இருக்கும். சரி, நீலகிரியிலையும் நீலகிரிக்கு வடக்கக்கூடிய மைசூர்லேருந்து அப்படியே கிருஷ்ணகிரி வரைக்கும் அந்த சாரல் ஞாயிறு திங்களில் வலுவாயிட்டோம். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு தான் எப்போதுமே இருக்கும். வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை இணைஞ்சிருக்கும். சில நேரத்தில் வெப்பசலனத்துடன் கூடிய காற்று சுழற்சி மழை இருக்கும். இப்போ வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் பெய்ய போகுது, இன்றிலிருந்து பெய்ய போகுது என்று சொல்லலாம். நேற்றைக்கு முன்தினம் நிறைய இடையூறுகள் இருந்துச்சு. இப்போ பசிபிக் பெருங்கடலில் இந்த ஜப்பானை ஒட்டியிருக்கக்கூடிய சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும். அங்கே செயலிழக்க மியான்மர் கரையோரத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும். அதனால காற்றோட திசை மாறும். காற்றோட திசை நேரடியாக கிழக்கு நோக்கி அந்தமான் வழியாக போகிறது வடகிழக்கு நோக்கி பயணிக்கும். இதனால் காற்றோட வேகமும் குறையும். அப்போ எதிர்க்கு காற்று, தெற்கு காற்று நுழையும். தென்கிழக்கு கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரத்திலிருந்து உள்ள நுழையும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலை இரவில் மழைப்பொழிவு கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும். இன்றைக்கு பாலக்காட்டு கணவாயில் சாரல் வரும்னு சொல்லியிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்த மழை இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு வடக்கு, நீலகிரி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம், சென்னை இந்த வரைக்கும் அப்படியே எட்டும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் எட்டி கடலூர் வரைக்கும் கூட எட்டலாம். அப்புறம் இந்த பக்கம் கொடைக்கானல் மலைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதை தாண்டி மழை மறைக்கக்கூடிய பகுதியில் நத்தம், பொன்னமராவதி, அப்படி துவரங்குறிச்சி இந்த பகுதியிலிருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும் அப்படியே டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் மத்திய பகுதிக்கும் கூட வரலாம். ஆக ஒதுக்கி தான் பெய்யும். இன்னைக்கு மழை இருக்கு. ஆக இன்னைக்கு மழை இருக்குன்னு நம்ம சொன்னாலும் உறுதியாக எங்கே மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, அதிக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வடக்கு, நாமக்கல், சேலம், நாமக்கல்லையும் வடக்கு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர். நேற்றைக்கே தருமபுரியில் நல்ல மழை, தருமபுரி மாவட்டத்தில் நேற்றைக்கு நல்ல மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம், அது பெய்திருக்கு. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இங்கே மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். அது கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கும் கொடுக்கும். அதே போல் மதுரை மாவட்டத்திற்கும் வடக்கு பகுதி, அதாவது வடக்கு பகுதியில் மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி சோழவந்தான், பாலமேடு, அலங்கநல்லூர், அப்படியே மேலூர், அப்படியே டெல்டாவோட ஒரத்தநாடு வரைக்கும் கண்டிப்பாயிட்டோம். ஒரத்தநாடு வரைக்கும் இதை நம்ம எதிர்பார்க்கோம். அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு இன்னைக்கு தெரியுதுங்க. தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதி, கோவில்பட்டி பகுதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தோட உள்பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதிக்கு பெய்யும்பொழுது கடலோரத்துக்கும் எட்டலாம் வாய்ப்பு இருக்கு. சரி, வரக்கூடிய நாட்களில் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் சொல்லிட்டேன் எங்கெங்கன்னு. ஆனால் இது ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை தான். தமிழ்நாட்டுக்கான மழை இல்லை தென்மேற்கு பருவமழை, தமிழ்நாட்டுக்கான மழை வடகிழக்கு பருவமழை, இது ஒதுக்கி தான் பெய்யும். நல்ல மழை காத்திருக்கு. சரி, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கூடுதல் மழை நாளைக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இதை விட கூடுதல் மழை பொழிவு கொடுக்கும். நாளைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 6ஆம் தேதி கண்டிப்பாக நாளைக்கு டெல்டாக்குள்ள மழை வந்துடும். ஒருவேளை இன்றைக்கு போல ஒரு குறைவான மழைப்பொழிவை நாளைக்கு கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை டெல்டாவிற்கு மழை உண்டு. டெல்டா மட்டும் இல்லை, வட உள் மாவட்டங்கள், வடகடலோரமும் உண்டு. சரி, இதுவரைக்கும் நம்ம சொல்றோம் உறுதியான மழைப்பொழிவு எப்போ கிடைக்கும் அப்படிதான் நம்ம பார்க்கணும். உறுதியாக மழைப்பொழிவு சனிக்கிழமை கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு, பல இடங்களில் வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குமா? கண்டிப்பாக டெல்டாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மட்டும் இல்லை, வட உள் மாவட்ட பகுதிகளையும் அங்கங்கே இருக்கும். சரி, இப்படியே தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு தினம் வரும். 8ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்தது போல் இருக்கும். 9ஆம் தேதியும் தீவிரம் குறைந்தது போல் இருக்கும். மீண்டும் 10ஆம் தேதியிலிருந்து தீவிரம் அடையும். 9ஆம் தேதி தீவிரம் அடையலாம். சென்னை, திருவள்ளூருக்கெல்லாம் 9ஆம் தேதியிலேருந்து கடலோரத்துக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். 10ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வெளுத்த மழை இருக்கும், வங்கக்கடலோரம் மழை இருக்கும். காரணம் என்னன்னா தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா பகுதியை நோக்கி முன்னேறும். அப்போ காற்று சுழற்சி வங்கக்கடல் ஒன்று உருவாகும். வங்கக்கடலை உருவாகி ஒடிசா பக்கத்துக்கு அப்பதான் போகணும்னு சொல்றோம். அந்த காற்று சுழற்சி அப்பால் இருக்கும். ஏன்னா அப்பால் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வேகமா கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய காற்றுல ஒரு எதிர்ப்பு தேக்கம் இருக்கும், திசை மாறுதல் இருக்கும்.
காற்றோட திசை மாறுபடும் பொழுது வேகம் குறையும். வேகம் குறையும் பொழுது காற்று தேங்கும். அப்போ மேலே ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும் பொழுது என்னாகும்? குளிர்விக்கும் அமைப்பு, வளிமண்டலத்தில் குளிர்விக்கும் அமைப்பு ஏற்படும். இதனால் 9ஆம் தேதிக்கு மேல் மழைப்பொழிவு மேலும் பரவலாகும். தென்மேற்கு பருவமழையும் 9ஆம் தேதி மேல் பரவலாகும். உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக. இன்னும் 13, 14 இன்னும் கூடுதலாகும். 15க்கு மேலே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். வெப்பசலன இடிமழை பொழிவும் தமிழ்நாட்டில் வலுத்திருக்கும். எல்லாமே ஒதுக்கி தான். சார் எங்களுக்கு கொல்லிமலை சார், கொல்லிமலையில் எனக்கு ரொம்ப நாளாக இந்த இடத்துல மழை பெய்யல, ஆனால் எங்களை சுற்றி மழை பெய்யுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படித்தான் பெய்யும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பெய்து விட்டு அந்த சுற்றி பெஞ்சது பாருங்களா, அங்கே ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் இருக்கும். இங்கே பெய்யும் அங்கே ஒதுக்குன்னு சரியாக சொல்ல முடியாது. ஆனால் மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும். தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். 8, 9 கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் 10லிருந்து மீண்டும் தீவிரமடையும். 12லேருந்து மேலும் தீவிரமடையும். 15லேருந்து மேலும் தீவிரமடையும். 18லேருந்து பலத்த மழை தென்மேற்கு பருவமழை இருக்குது. காற்று சுழற்சியுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழை வெப்பசலத்துடன் இணைந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆகவே ஏற்கனவே சொன்னது தான், மாதத்திற்கு ஒரு 15, 20 நாள் வலுத்திருக்கும். மிக 10 நாள் 15 நாள் கொஞ்சம் வலு குறைவாக இருந்தாலும் அந்த வலு குறைவாக உள்ள நாட்கள் தான் இவை. கண்டிப்பாக பிற்பகுதியில் நல்ல மழை இருக்குது. இப்படித்தான் மாதத்திற்கு 15, 20 நாள் வலுத்தும் 15 நாள் 10 நாள் 15 நாள் வலு குறைந்தும் இருக்கும். ஆகவே கவலைப்படாது. நல்ல மழை காத்திருக்கு. சேர்த்து பொழியும். சேமிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அணைகளில் கண்டிப்பாக சேமிக்கப்படும். அணைகளை நிரப்பும். ஜூலை இறுதியில் கண்டிப்பாக பல அணைகள் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூர் உள்ளிட்ட அணைகள்லேருந்து உபரி நீர் திறக்கும் அளவிற்கு ஆகஸ்ட் இறுதியில் மழை இருக்குது. கவலைப்படாதீங்க. கர்நாடக அணை முதல்ல ஜூலை இறுதியில் நிரப்பும். ஆகஸ்டில் தமிழக அணைக்கு நீர்வரத்து கூடுதல் வர தொடங்கும். அது வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. ஒதுக்கி இருக்கும். ஆனால் நீங்கள் வானத்தை பார்த்து விவசாயம் செய்ய முடியாது. கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும். ஏன்னா விதைத்து விட்டு முளைக்கும் பொழுது மழை இல்லைன்னா கருகிடும். அப்புறம் குற்றம் குறை சொல்லக்கூடாது. இது பல அனுபவங்களை நீங்களும் பெற்றீர்கள். அது எல்லினோ காலம்னு இல்லை, எல்லா காலத்துலையும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். கடந்த பல வருடங்களாக இன்னைக்கு மழை பெய்யல, எங்கள் வயல் ஒதுக்குன்னு சொல்லி கோபப்பட்டவர்களும் உண்டு. எல்லினோ காரணத்தினால இல்லை, பொதுவாகவே இப்படித்தான் தென்மேற்கு பருவமழை இருக்கும். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் நம்ம பல வருடங்கள் அனுபவித்திருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவங்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொண்டு மழைநீரை சேகரிக்கணும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். நன்றி.